Hi friends. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா while loopல இருக்கிற while loop work பண்றதுக்கு தேவையான Boolean value சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். So எப்படி நம்ம ஒரு loop இத்தனை தரம் தான் நடக்கும் என்று சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத சந்தர்ப்பத்தில் நம்ம திருப்பி நீங்க அந்த work பண்ண போறீங்களான்னு சொல்லி ஒரு இன்புட் கேட்டு yes ன்னு சொன்னா ஒரு workம் இல்லைன்னு சொன்னா அந்த loop அதோட முடிகிற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ ஒரு கோடிங் வந்து நம்ம செய்து பார்க்க போறோம். So அதுக்கு நான் என்ன செய்றேன்னு பாருங்க. So loop status என்று சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு பை டிஃபால்ட்டாக வந்துட்டு ட்ரூன்னு சொல்கிற வேல்யூஸை கொடுத்து வைக்கணும். கொடுத்துட்டு while லூப்புக்கு ட்ரூ தான் தேவை இல்லைங்களா. ஸோ லூப் ஸ்டேட்டஸ் என்று சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்டா இதுக்குள்ளே தான் நம்ம கோடிங்ஸ் எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த கோடிங்ஸில் இப்போ பாருங்கள் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த ப்ராக்டிக்கல் மூலமாக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒரு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ட ப்ரைஸை நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்ததும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு தண்ட கஸ்டமர் வந்துட்டு பே பண்ணணும்னு சொல்கிறத நம்ம இங்கே கேட்க போகிறோம். ஸோ ஆரம்பத்திலேயே நான் என்ன செய்கிறேன்டா டோட்டல் என்று சொல்கிற அமௌண்ட்டை 0வாக கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ 0வாக கொடுத்து வச்சுட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். டெஸ்ட் இப்படி கொடுத்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணதும் பாருங்கள். டெஸ்ட்டுங்கிறது நமக்கு இன்ஃபினிட்டிவாக லூப் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணும் வரைக்கும். ஸோ ஏன் இந்த லூப் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் while லூப் எப்போவுமே இங்கே ட்ரூவாக இருக்கும்போது அது கண்டினியூஸாக லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் do you want to add any dataன்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டேட்டாவை நான் வேண்டி எடுக்க போகிறேன் ப்ரைஸை வந்துட்டு. ஸோ ப்ரைஸ் என்று கொடுக்கேன். ஸோ integer யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள enter item 1 price சரிங்களா. enter the item 1 price இல்லாட்டி ஓகே enter the item 1 price ன்னு சொல்லி கொடுக்கேன் சரிங்களா. ஸோ கொடுத்ததும் இங்கே என்ன செய்யும் நமக்கு ப்ரைஸ் வந்துட்டு அட் ஆகிடும். ஸோ ப்ரைஸ் அட் ஆனதும் அந்த ப்ரைஸை நம்ம இங்கே டோட்டலில் கொண்டு போய் அட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் என்று கொடுத்த மாதிரி இருந்தால் டோட்டலில் எவ்வளோ பெருமதி இருக்கோ அந்த பெருமதியோட இந்த ப்ரைஸ் வந்துட்டு அட் ஆகிடும் சரிங்களா. ஆட் பண்ணதுக்கு பிறகு நான் திருப்பி அவர்கிட்ட கேட்கணும் வந்துட்டு do you want to continueன்னு சொல்லி. ஸோ சிஹெச்சில் வந்துட்டு கொடுத்து இன்புட் பண்ணிவிட்டு கேட்கணும் do you want to continue ன்னு சொல்லி கேட்கணும் வந்துக்கிட்டு சரிங்களா. do you want to continueன்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னு பார்த்தீங்களாடா இங்கே நாம் கொடுத்து வச்சுக்குவோம். ஸோ எஸ் என்று சொன்னால் வையும் நோன்னு சொன்னால் என்னும் கொடுங்கன்னு சொல்லி சரிங்களா. ஸோ எஸ் என்று சொன்னால் ஒய் அதே மாதிரி நோன்னு சொன்னால் இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து வச்சு. ஸோ இப்போ அவர் என்ன டேட்டா என்டர் பண்ணுறாரோ அந்த டேட்டா இந்த சிஹெச்சுக்குள்ளே வந்துடும் சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன் இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன் இந்த சிஹெச் டபுள் ஈக்குவல் என்னென்று சொன்னான் சரிங்களா. ஸோ என்னென்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ அப்போ நான் லூப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறேன் லூப் ஸ்டேட்டஸை ஃபால்ஸாக மாற்றி விடுறேன். தட்ஸ் இட். மாற்றி விட்டுட்டு நான் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன் your total amount கம்மா பண்ணிவிட்டு டோட்டல் இப்படி நான் கொடுத்து விட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ enter the price 1 என்று சொல்லி item 1 price என்று சொல்லி கேட்குது சரிங்களா. இல்லாட்டி ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ரைஸ் 1 என்று கேட்குது. ஸோ நான் இங்கே 25 கொடுக்கேன். ஸோ do you want to continue என்று சொல்லி கேட்குது. எஸ் என்று சொல்லி கொடுத்ததில் y கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ திருப்பி enter the item 2 என்று சொல்லி கேட்குது. ஸோ திருப்பி ஒரு வேலன்ஸ் கொடுக்கேன். திருப்பி கண்டினியூ பண்ணவான்னு கேட்குது. எஸ் கொடுக்கேன். இல்லை எஸ் வேறு எது கொடுத்தாலும் அதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும். நோ கொடுத்தா மட்டும்தான் அதை எடுக்காது. அப்போது இங்கே பாருங்கள்
1 தான் நமக்கு கண்டினியூவாகவே இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்துக்கிட்டு, ஸோ நான் இங்கே ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஐட்டம் கவுண்ட் பை டிஃபால்ட்டாகவே 0, இல்லாட்டி நீங்கள் 1 கொடுத்துருந்தாலும் ஓகே. ஸோ இந்த இடத்த நான் என்ன செய்கிறேன், 1க்கு பதிலாக டபுள் கொட்டேஷன்ஸ் முடிச்சுட்டு 2 கமா போட்டுட்டு அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், இந்த ஐட்டம் கவுண்ட்டை கொடுத்து விடுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு என்ன செய்கிறேன், இங்கே வந்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் ஐட்டம் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் 1. ஸோ இப்போ பாருங்கள், நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகே, ஓகே. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம கமா யூஸ் பண்ணிடலாது, சாரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்றால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா இந்த இடத்த ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கமா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணும். பட் இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நமக்கு திருப்பியும் எரர் காட்டுது. என்னது, இங்கே டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே அப்போது இது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக எடுக்கும். ஸோ இது ஒரு நம்பர் டைப். ஸோ நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக str. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ str ஃபங்க்ஷன் என்னத்துக்காக வேண்டி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் பண்ண பாருங்கள். நம்பர் 1 கொடுத்துட்டு ஸோ என்டர் ஐட்டம் 1 ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நான் 25 கொடுக்கேன். கண்டினியூ பண்ண போகிறீங்களா, எஸ் கொடுக்கேன். இப்போ பாருங்கள் ஐட்டம் 2 ப்ரைஸ்ன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஒரு டேட்டா கொடுக்கேன். ஸோ இப்போ நான் நோ கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யும், எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும், 25 + 14 வந்துக்கிட்டு நான் 39 ருபீஸ் வந்துட்டு நான் என்ன செய்யணும், பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட்ஸ் வந்துட்டு. சரிங்களா? வைல் லூப்பில் நம்ம இத்தனை லூப் தான் பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸ் இல்லாத சந்தர்ப்பத்தில், இவ்வளோ தான் தரம் என்டர் பண்ண வேண்டி இருக்கும்னு தெரியாத சந்தர்ப்பத்தில் நம்ம இதை என்டர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது ஒரு வே. ஸோ இப்படி இல்லாமல் அப்போ நமக்கு ஒவ்வொரு தரமும் இப்படி டிஸ்பிளே பண்ணி கேட்குறது வந்துக்கிட்டு நமக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தரமும் எஸ் என்று ப்ரைஸ் பண்ணுறது ஓகே இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் நம்ம இன்னொரு வேலையும் நாம் என்ன செய்யலாம், இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இப்படி நம்ம கேட்காம இந்த ப்ரைஸ்ட அமௌண்ட் எந்த சந்தர்ப்பத்தில் 0வாக இருக்கோ அந்த டைமில் இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இங்கே அமௌண்ட் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் 1 கேட்குது, ஸோ 25 ருபீஸ். ஐட்டம் 2 கேட்குது, 14 ருபீஸ். அதே மாதிரி 75 ருபீஸ், 30 ருபீஸ், அதே மாதிரி 28, அதே மாதிரி 1000 ருபீஸ். இப்படி ஆட் பண்ணிவிட்டு 0 கொடுத்து என்டர் பண்ணும்போது உங்களுக்கான டோட்டல் அமௌண்ட் வந்துக்கிட்டு டிஸ்பிளே ஆகுது. பட் இங்கே பாருங்கள், ஐட்டம் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்திருக்கு, இங்கே டேட்டாஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ எப்போ எந்த டைமில் நீங்கள் 0 அமௌண்ட் கொடுத்து என்டர் பண்ணுறீங்களோ அந்த டைமில் உங்களோட லூப் கம்ப்ளீட் ஆகிற மாதிரியும் நீங்கள் என்ன செய்யலாம், செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துக்கிட்டு அதில் இருக்கிற ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ வைல் லூப் சம்மந்தமாக இப்போ நமக்கு 2 ப்ராக்டிக்கல் பார்த்துருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.